ஹாய்! வணக்கம் உறவுகளே! வெல்கம் டூ நர்மதா ஃபைவ் விளாக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, லஞ்ச் பாக்ஸ் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான். என்ன செய்ய போறேன்னா, வெஜிடபிள் ரைஸ். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். குக்கர் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றி ஸ்பைசஸ் போட்டுக்கலாம். அதாவது சீரகம், பட்டை, லவங்கம். அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி வச்சிருக்க பாருங்க. கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, ஒரு பச்சை மிளகாய், தக்காளி, வெங்காயம். முதல்ல வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகணும். இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதும் தக்காளி போட்டு வதக்கலாம். அதுலேயே தக்காளி ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் தேவையான உப்பு சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி அதிகமாக போட வேணாம். பெருசாக ஒரு தக்காளி போட்டால் போதும். வெஜிடபிள்ஸ் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் தக்காளி மேஷ் ஆனதும் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதுலேயே உங்களுக்கு அந்த மீல் மேக்கரும் ஆட் பண்ணிக்கலாம் வேணும்னா. அப்புறம் கர்ட் ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு கர்ட் தான் நம்மளுக்கு டேஸ்ட்டே கொடுக்கும். நான் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு பிஞ்சு மஞ்சள் தூள், ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் தனியாத்தூள், கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் பிரியாணி மசாலா. அவ்வளோதான். நம்ம 1:2 ரேஷியோவில் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். என்ன ரைஸ் எடுத்திருக்கீங்களோ அதை பொறுத்து. பாஸ்மதினா 1:1.5 போதும். உப்பு இருக்கான்னு பார்த்துட்டு தண்ணி கொதிச்சுருந்ததும் அரிசி ஆட் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழை தூவி கொஞ்சம் லெமன் இருந்தால் பிழிஞ்சு விட்டுட்டு நெய் கொஞ்சம் போட்டுக்கோங்க. மேலேயே போட்டு அவ்வளோதான், விசில் விட்டுற வேண்டியதுதான். 3 to 4 விசில் விட்டால் போதும். நான் ஆல்ரெடி அரிசி ஒரு 1/2 hour ஊற வச்சுருக்கேன். அதனால் ஒரு 3 to 4க்குள்ளே போதும் விசில். அதுக்கடுத்து இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கார சட்னி செய்கிறதுக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். கடாயில் எண்ணெய் ஊற்றி தக்காளி வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு காஞ்ச மிளகாய் கொஞ்சமாக புளி போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா ஆற வைக்கணும். ஆற வச்சதுக்கப்புறம் மிக்சியில் அரைச்சி எடுத்துட்டு கார சட்னி ரெடி. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை ஆற விட்டுக்கலாம். இப்போது பாப்பாவுக்கு லஞ்ச் பாக்ஸில் வைக்கிறதுக்கு ஆம்லேட்டு. அவளுக்கு மட்டும் ஆம்லேட்டு ஒரே ஒரு ஆம்லேட் போட்டேன். அவ்வளோதான். இன்றைக்கி லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி செஞ்சுருந்தேன். இட்லி, கார சட்னி பிரேக்ஃபாஸ்ட்டு, ஆம்லேட்டும் வெஜிடபிள் ரைஸும் லஞ்சுக்கு. அப்படியே பாப்பாவுக்கு அழகாக பேக் பண்ணி வச்சுட்டு பாப்பாவை எழுப்பி ஸ்கூலுக்கு ரெடி பண்ணணும். லஞ்ச் பாக்ஸ் ரெடி. ஸ்நாக்ஸுக்கு வாழைப்பழம் வச்சுருந்தேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி, கார சட்னி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.